எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த காரியத்தை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாய் நான் யோசிச்சு பார்க்கிறேன். ஆண்டவர் சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் செய்யாமல் இருந்ததை நான் யோசிச்சு பார்க்கிறேன். ஆண்டவர் சித்தம் இல்லை அப்படிங்கிறதுனால சில காரியங்களை விட்டதை நினைச்சு நான் யோசிச்சு பார்க்கிறேன். அந்த காரியங்களெல்லாம் நான் செஞ்சிருந்தோம்னா ஆண்டவரால் நான் இவ்வளவு நன்மைகளை அனுபவித்திருக்க வாய்ப்பு இல்லை. அவைகளை நான் செய்திருந்தேனால் ஒருவேளை ஊழியத்தில் இருந்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியானா பாருங்க, தேவன் நம் மீது வைத்திருக்கிற நோக்கத்தை கெடுப்பதற்கு, தேவன் நம் மீது வைத்திருக்கிற திட்டத்தை கெடுப்பதற்கு, தேவன் நம்முடைய வருங்காலங்களில் வைத்திருக்கிற நன்மைகளை கெடுப்பதற்கு பிசாசு எடுக்கிற ஒரே ஆயுதம் என்னன்னா, நம்மை தேவ சித்தத்தை விட்டு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவர் சித்தத்தை நெசிவானா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாபிலோனுங்கிறது அந்நிய தேசம். அந்நிய தேசத்துல போய் இவங்க விருப்பப்பட்ட காரியத்தை என்ன செய்ய முடியாது. அப்பனா தேவனுக்கு ஒருத்தன் பிரியமா இருப்பானா, அவன் அப்படிப்பட்ட இடத்துல என்ன செய்வான்? தானியேலை பார்த்தீங்கன்னா, தானியேல்கிட்ட உத்தரவு போடுதாங்க, அடுத்த எத்தனை நாளுக்கு ராஜா மட்டும்தான் வணங்கணும். அம்மாவும் சொல்லுதாங்க 30 நாள்னு. நீங்க வேற எதுவும் சொல்லுதீங்களா? தானியேல் கூட இருந்து யாரும் இருக்கீங்களா? அடுத்த 30 நாளுக்கு ராஜா மட்டும்தான் என்ன செய்யணும்? வணங்கணும். இப்ப தேவ சித்தம் எது அப்படின்னா, ராஜாவை வணங்குவதல்ல, தேவனை வணங்குவது. ஆனா தானியேல் என்ன செஞ்சான் அப்படின்னா, தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக வழக்கம் போல வீட்டின் பலகணி வாசல்களை திறந்து எல்லாரும் பார்க்கிற மாதிரி எருசலேமுக்கு நேராக தன் கைகளை விரித்து வழக்கம் போல அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். வரலேலியா சொல்லலாமா? அதே போல ராஜா ஒரு சிலையை நிப்பாட்டி சிலையை வணங்க சொல்றாரு. தேவ சித்தம் எது? சிலையை வணங்காமல் இருப்பது. அதனால சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எத்தனை பேரு? நானும் ரொம்ப நாள் 4 பேர் நினைச்சிட்டு இருந்தேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் தான். 3 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, சிலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். உடனே ராஜாட சொல்றாங்க, இந்த 3 பேர் சிலை என்ன செய்யல, வணங்கல. அவங்கள முன்னாடி கூட்டுவாங்க. ராஜா சொல்றாரு, இன்னொரு வாய்ப்பு தாரேன், இப்ப மேல என்ன செய்வோம், அடிப்போம். இப்போ நீ சிலையை வணங்கினேன்னா உங்க மூணு என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம். இல்லைன்னா எரிகிற அக்கினி சூளைக்குள்ள என்ன செய்வோம், போடுவோம். எரிகிற அக்கினி சூளைக்குள்ள தூக்கி போட்டால், சிங்கக்கவியில தூக்கி போட்டாலும் தேவ சித்தம் செய்வதை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவியாமற் போனாலும் நான் இந்த சிலை என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியமுடையவர்களாய் தேவ சித்தம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில தான் தேவன் தர இருக்கிற நன்மைகள் பெர்ஃபெக்டா சரியாக அமையும்.